இது அடுத்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு. கையில் இதே மாதிரி தான். இது இன்னொரு கை. அங்கங்கே ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்டு இங்கே கீழே இப்படி. இது அடுத்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு. ஃபுல்லாகவே ஜர்தோசியில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு கை. இது பேக் பார்ட். ஃபுல்லாகவே ஜர்தோசியில் தான் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணது. இதில் நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதை என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து பண்ணக்கூடாது, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதையும் நம்ம அடுத்து பார்ப்போம். இது அதே ப்ளவுஸோடைய ஸ்லீவ். இப்போ ஒயிட் கலரில் ஃப்ரண்ட் நெக் பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்காங்க. மேலெல்லாம் எதுவும் வராது, இங்கே மட்டும்தான் இருக்கும். சேம் அதே தான் இங்கேயும். இது பேக் நெக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க ரொம்ப பிகினிங்கில் வந்து ட்ரை பண்ணாங்க. இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறையா இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் லூஸ் ஆகிடுச்சி. அப்புறம் அங்கங்கே இது எல்லாமே தூக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம நாட்ஸ் வந்து கரெக்டாக போடலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அங்கங்கே எல்லாமே விட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிகினிங்கில் போட்டதுனால இவ்வளோ மிஸ்டேக்ஸ் அவங்களதெல்லாம் வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்து போடும்போது கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட் பண்ணது. இது வந்து துப்பட்டா, லெஹெங்காவுக்கு வந்து போட்டுக்கலாம். எட்ஜஸ்லாம் வந்து கட் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பெருசு தான் இது.